இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆடி பிறந்து செவ்வாய்க்கிழமை நம்ம பச்சரிசி மாவு வச்சு கொலக்கட்டை வைக்க போகிறோம். இந்த கொலக்கட்டை வந்து செவ்வாய்க்கிழமை விரத கொலக்கட்டைன்னு சொல்லலாம், செவ்வாய்க்கிழமை சாமி முட்டை கொலக்கட்டைன்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியாக பிணைஞ்சிக்கிறணும். இது ஆடி மாதம் வந்து செய்வாங்க. அயத்தா ஆடி, தப்புனா தை, மறந்தா மாசின்னு சொல்லுவாங்க. இது வந்து நைட்டில் வந்து கொஞ்சம் வயசானவங்க, சின்ன பொம்பளை பிள்ளைய எல்லாம் சேர்ந்து முழிச்சிருந்து செஞ்சு சாமி முடி சாப்பிட்ற கொலக்கட்டை இது. நான் செய்கிறத வந்து ஆம்பளைகளுக்கெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கொலக்கட்டையை. ஆனால் நான் வந்து செய்கிறது எந்த உருவங்களும் செய்ய போகிறதில்ல. சும்மா பச்சரிசி மாவில் உப்பு போடாமல் அவிச்சு செய்ய போகிறேன், அவ்வளோதான். இதில் வந்து சாமி முட்டை கொலக்கட்டை நீங்கள் எப்படி செய்கிறீங்க வீட்டில்னு நினைக்கலாம் நீங்கள். இது நான் அந்த அளவுக்கு செய்ய போகிறது கிடையாது. அதில் உருவங்கள்லாம் செஞ்சு போடுவாங்க. நான் அதில் வந்து உருவமெல்லாம் எந்த இதுவும் செய்ய போகிறது கிடையாது. நல்லா மாவை பிணைச்சிக்கிடுவோம். மாவை வந்து நல்லா கெட்டியாக நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிருக்கும். இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம உருட்டிக்கிடலாம். இப்படியும் உருட்டி போடலாம். நல்லா கொஞ்சம் தடி தடியாக உருட்டி போட்டோம்னா இந்த கொலக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி தப்பியும் போடலாம், இப்படி உருட்டியும் போடலாம். மற்ற உருவங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல. அதில் வந்து நிறைய உருவங்கள்லாம் செஞ்சு போடுவாங்க, டிசைன் டிசைனாக பொம்மையெல்லாம். நம்ம அது செய்ய போகிறதில்ல. சும்மா இந்த மாதிரி நார்மலாக செஞ்சு நம்ம கொதி தண்ணியில் போட்டு நல்லா எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தப்பி இப்படி போட்டுக்கலாம். இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சில்லை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கொலக்கட்டைக்கு தேங்காய் சில்லு கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் உருட்டிட்டு பார்ப்போம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த கொலக்கட்டையை போடுவோம். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது போடணும். நல்லா மாவை வந்து கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிக்கிறணும். இல்லைன்னா தண்ணியில் கரைஞ்சிடும். நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிக்கலாம். இது தண்ணியில் போட்டு நம்ம அவிக்கும் போது அந்த தண்ணி மிச்சம் இருக்கும். கொலக்கட்டை எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணி நம்ம குடிக்கலாம். இது வந்து இந்துக்கள் செய்கிறது தான். இந்த செவ்வாய்க்கிழமை சாமி மூட்டு சாப்பிட்ற கொலக்கட்டை வந்து மற்ற எல்லாருமே செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. இந்துக்கள் வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டில் சாமி கும்பிடுவாங்க, புதன்கிழமை சாப்பிடுவாங்க. கொலக்கட்டை நம்ம ரொம்பையும் போட்டுற வேண்டாம். போட்டோம்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இப்போ லைட்டாக நம்ம ஒரு சின்ன கரண்டியை வச்சு கெட்டி விட்டு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கரண்டினா ஒரு கரண்டியில் எடுத்துடலாம். எல்லாம் தண்ணியை வடிய வச்சு நம்ம கொலக்கட்டையெல்லாம் எடுத்துட்டோம். எடுத்துட்டு தண்ணி வந்து இப்படி நல்லா குளவலன்னு இருக்கும்ல, ஆறுன உடனே நல்லா இருக்கும். சோறு வடித்த தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம ஊற்றி சூடாகவும் குடிக்கலாம், ஆற வச்சு நம்ம குடிக்கலாம். நல்லா ருசியாக இருக்கும். ஆனால் இதில் உப்பு போடலை. நம்ம கொலக்கட்டை வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தேங்காய் சில்லு எடுத்துக்குவோம். தேங்காய் சில்லு கடிச்சிக்கிட்டு சாப்பிடும்போது கொலக்கட்டை நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். நல்லா கணக்காக இருக்கும். நம்ம வந்து கெட்டியாக பிணைஞ்சிருக்கோம். பிணைஞ்சி தடி தடியாக நம்ம உருட்டி போட்டிருக்கோம். தடியாக உருட்டி போட்டால் தான், கனமாக உருட்டி போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புட்டு கணக்காக, இல்லைன்னா வலுவலுன்னு இருக்கும். இப்போ தேங்காய் சில்லை கடிச்சிக்கிட்டு இந்த கொலக்கட்டை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொலக்கட்டையை வந்து ஆம்பளை பசங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
அதனால் நம்ம நைட்டில் பொம்பளை வயசான பாட்டி வீட்டில் போய் சின்ன வயசு பிள்ளையெல்லாம் போய் கொலக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வந்துடுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா கூட போய் சாப்பிட்ருக்கோம். இந்த ஆடி மாதம் பிறந்துட்டாலே ஆடி மாதத்தில் 3 வருஷத்தில் 3 தடவை வரும். தை, மாசி, அங்கிட்டு ஆடி. இந்த 3 மாதத்துல இந்த கொலக்கட்டை செஞ்சு சாப்பிட்றது சாமி கும்பிட்டு. இது ஒரு சாமிக்காக செய்வாங்க. இந்த மாதத்தில் வந்து 4 வாரமும் வரும், 5 வாரமும் வரும் ஒவ்வொரு மாதத்தில். இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்ட அனுபவம் இருக்காங்கிறத என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஆசைப்பட்டதை இப்போ எல்லாம் யாரும் செஞ்சு சாப்பிட முடியலை. அதனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வீட்டிலையே இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த சாய் முட்டை கொலக்கட்டை சாப்பிட்ட மாதிரியே நமக்கு வந்து அனுபவம் நமக்கு கிடைக்கும். நல்லா சாப்பிட்டு பழக்கம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.